இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்கள் செய்வாய், நீ மேலும் மேலும் பெறப்படுவாய். 1 சாமுவேல் 26:25. அப்படியே நாம் எடுத்து வாசிக்கலாம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியம் செய்வாய், மேலும் மேலும் பெறப்படுவாய். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றார். ஆமென். நம்ம வாழ்க்கையில சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார். ஆனா நம்ம இந்த வேலை நம்ம படைத்த தேவன் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார். உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, நீங்க மேலும் பெற போறீங்க, இப்போது இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் மேலும் பெற போறீங்க. அப்படி நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது நிச்சயமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்துல காணப்படுவீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். யார் இருந்தா பெரிய காரியம் செய்ய முடியும்? நம்ம தேவன் இருந்தாவோடு தான் பெரிய காரியம் செய்ய முடியும். சவுலுடைய வாழ்க்கையில, தாவீது வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்தாரு. அது போல நம்மளோட வாழ்க்கையில தேவன் பெரிய காரியம் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரு. நம்ம 1 சாமுவேல் 25:26 எடுத்து வாசிக்கலாம். இப்போது என் ஆண்டவனே, ரத்தம் சிந்தவாகவும் கை நீரை சிரித்தவன் கர்த்தரும் இடம்பெற்றவர்கள் என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டோம், இந்த ஜீவனை கொண்டோம் சொல்கிறேன். இப்போதும் உங்களுடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக உள்ளாப்பிடுகிறவர்கள் நாபாலை போல ஆகிறார்கள். ஆமென். எப்படியாவும் நாபாலை போல ஆகிறார்கள். நாபால் என்பவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். நாபால் எப்படிப்பட்ட ஆளுநர் 1 சாமுவேல் 25:2 வாசிக்கலாம். நாபால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டிருந்தான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். நம்ம எந்த நாட்டுல இருந்தா மாகோனில் ஒரு மனுஷன் இருந்தான். தொழில்துறை கர்மேலில் இருந்தது. ஆமென். அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 மாடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலின் நாடுகளில் மயிர் கற்றுக் கொண்டிருந்தான். அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தான், அவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தான். அவன் வாழ்க்கையில தேவன் அவரை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படி வாழ்க்கையில அநேக பாவங்களை செய்து கொண்டு இருந்தான். அந்த பாவங்களை யார் கொண்டு சங்கரித்தான்? தாவீதை கொண்டு சங்கரித்த தேவன் கிருபை செய்தார். அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில அநேக சத்துருக்கள் நமக்கு எதிராக வரலாம், அநேக போராட்டங்கள் நம்ம எதிராக வரலாம். அநேக போராட்டத்துல இருந்து நம்ம தேவன் தப்பி செல்ல வழி செய்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நாபாலோட மனைவி இந்த தாவீதை பார்த்து சொல்கிறாரு. 28 வாசிக்கலாம். Please forgive me. உமது அடியாரின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறாராமே. நீ உயிரோடு இருக்கும் நாளிலே ஒரு பொல்லாப்பும் இதை காணப்படாதிருக்கிறார்கள். ஆமென். 21 வாசிக்கலாம். உம்மை துன்பப்படுத்துவோம், உம்முடைய பிராணை வாங்க உழைக்கிறோம், ஒரு மனுஷன் இரண்டினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவங்களுடைய கத்திகளை கட்டம் இருக்கும். என் சத்துருக்களின் ஆத்மாக்களோ கவனம் வைத்து இருந்தால் போல எதிர்பட்டு ஆமென். நம்மளுக்கு எவ்வளவுதான் வேதனை பண்ணாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் கொடுத்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஒன்றுமே நம்மள அணுகாது. ஏனென்றால் நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரு. நீயும் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அது போல இந்த மாதத்துக்குரிய பெரிய காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். இந்த மாதத்துக்குரிய மட்டும் பெரிய காரியங்களை நம்ம இறுதி பரியந்த வரைக்கும் நம்ம பெரிய காரியங்களை செய்ய தேவன் சித்தமா வைத்திருக்கிறாரு. தேவன் வந்து இஸ்ரவேலின் தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் அவர் மிகவும் பராக்கிரமமுள்ள சாரியா இருக்கிறாரு. அவர் நம்ம வாழ்க்கையில அனைத்து காரியங்களும் செய்கிற தேவனா இருக்கிறாரு. எல்லாம் மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையில பலப்படும்படி, நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்ம சத்துருமான போராட்டம் வந்தாலும் அதுல இருந்து தப்பி செல்ல வழி செய்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் தாவீது நினைத்த அந்த நாபாலோட இது குடும்பத்துல அங்க 10,000 பேர் அவங்க சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அந்த 10,000 சோல்ஜர்ஸ் அடுத்த நாள் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து கொண்டிருந்தாரு. அந்த தீர்மானித்து இருந்த போது அவருடைய மனைவி வந்து தாவீது கையில பேசினாரு. தாவீது பேசினால தாவீது இதை நான் பண்ணவே இல்லை, நான் தேவன் சித்தத்திற்கு படிதான் நடப்பேன், என்னோட சுயத்துக்காக நான் வாழ மாட்டேன், என்னோட சுய ரிவெஞ்சை நான் எடுக்க மாட்டேன், என்னோட சுய பகையை நான் எடுக்க மாட்டேன், தேவனுடைய சித்தம் படிதான் நான் நடப்பேன், தேவன் சித்தம் என் வாழ்க்கை
வாழ்க்கையில என்ன வைத்திருக்காரோ அது பதிலா நான் நடப்பேன். அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம சுயத்துக்காக வாழாம, சுயத்துக்காக அடுத்தவங்களை பழிவாங்காம, சுயத்துக்காக அடுத்தவங்களுக்கு செய்தோம் அப்படி செய்யாம நம்ம தேவனுக்காக காத்திருக்கும் போது தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறாரு. நம்மளை தொழுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொழுகிறான். அந்த வாக்குறுதி அந்த வார்த்தையின் படி நம்ம வாழ்க்கையில நம்மளை தொழுகிறவனை நம்ம பார்த்துக் கொள்ள தேவையில்லை. நம்மளை நம்ம மேல போராடுற தேவனுக்கு சண்டை செய்கிற தேவனா இருக்கிறார். தேவன் நமக்கு வெற்றியை தருகிற தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நமக்கு வெற்றியை தரும் போது அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றியா இருக்கும். அந்த வெற்றி ஒருபோதும் நம்ம விட்டு மாறாது, ஒருபோதும் விட்டு விலகாது. அந்த சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தாவீது அன்னைக்கு அந்த இரவு பார்த்து இருந்தா, அந்த சவுலுடைய கூடாரத்துக்குள்ள போய் பார்த்து இருந்தா அந்த சவுலை சங்காரித்து போட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த தேவன் தாவீது அப்படி செய்யல. தாவீது என்ன பண்ணாரு? தேவன் அந்த அவருடைய தண்ணி ஜெக்கு மட்டும் எடுத்து வந்து விட்டாரு. அந்த ராத்திரியில பார்க்கும்போது அந்த 26ஆம் அதிகாரம் அப்படியா சொல்லுது. அந்த சவுல் அந்த நைட்டு நினைச்சிருந்தா அது தாவீதை ஃபுல்லா அழித்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா தேவன் அப்படி அழிக்காம அந்த வெறும் தண்ணி ஜெக்க மட்டும் எடுத்துன்னு வந்து தேவன் அவருடைய வேலைக்காரனை வந்து எழுப்பும்படி அந்த அந்த தூக்கம் எப்படி தந்தாராம்? 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே ஒரு ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். ஆமென். யார் வந்தாங்க? அபிசாயும் தாவீதும் வந்தாங்க. சவுல் மலையிலிருந்து எடுத்து படுத்து விடுதலை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி இடத்திலே குத்தியிருந்தது. அவன் சுற்றிலும் அக்னேரும் பிணங்களும் பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமென். 8ஆம் வசனம் வாசிப்போம். அப்போது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவனுடைய சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டினால் கொண்டு குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்திலே உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற கையை போட்டு குற்றமில்லாது போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மதித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டாருடைய கர்த்தரின் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவர்கள் பலரபடிக்கு கர்த்தர் என்னை காக்க வேண்டும், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போது அவர் தலைமாட்டிருக்கிற ஈட்டியையும் தண்ணி சுமை எடுத்துக்கொண்டு போவோம் என்றார். ஆமென். தாவீது என்ன சொன்னார்? அபிஷாய் கூட என்ன சொல்றாரு? நம்ம சவுலை சாவடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு சொன்னாரு. ஆனா தாவீது என்ன சொன்னாரு? தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தாரு, தேவனோட வார்த்தையின்படி நடந்தாரு. அபிஷேகம் பண்ண மேல நம்ம கை போடக்கூடாது, நாம தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாரு, அவனுடைய ஈட்டியும் அவருடைய தண்ணி சொம்ப மட்டும் எடுத்துன்னு போலாம் அப்படின்னு சொல்லி தாவீது பேசினாங்க. அந்த தாவீது என்ன பண்ணாங்க? தாவீது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு சென்று அது வரைக்கும் அந்த தூரர்கள் அவர் கூட பாதுகாத்த தூரர்கள் எல்லாம் நித்திரையா இருந்தாங்க. அந்த நித்திரை எப்படி கொடுத்தார்? தேவனை பரத்திலிருந்து இருக்கிற நித்திரையை போல கொடுத்தார் என்று தாவீது அபிஷேக கையில சொல்லி சென்று போயிருந்தார். அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம சத்துருக்கள் முன்பாக அவர்கள் ஒரு நாள் இப்ப நல்ல கம்பீரமா இருப்பாங்க, ஆனா ஒரு நாள் அவங்க வழங்கி போவாங்க. ஆனா வழங்கி போனா நம்ம தேவனிடத்துல காத்து கொண்டு இருக்கணும், தேவனை பார்த்து கொண்டு இருக்கணும். தேவனை பார்க்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. கடைசியாக 23ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமென். அவருடைய நீதிக்கு பலன் அளிப்பாரா? நம்மளுடைய நீதிக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதுவரை தக்க பலன் நம்மளுக்கு பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். இன்று கர்த்தர் உம்மை கையை ஒப்புக்கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற மேல் கையை நீட்ட மாதிரியாக இருந்தேன். ஆமென். யாரை நீட்ட மனதினால நம்ம மேல உலகம் நம்ம மேல கை நீட்ட வருவான், ஆனா தேவன் அவர்களை மறுக்கரிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. அவங்க கைகள் எல்லாம் மறுக்கரிக்கிற தேவன் சித்தம் வைத்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கைக்கு முன்பாக என் வாழ்க்கையில நேராக யாரெல்லாம் கலனிக்கலாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் என் வாழ்க்கை அழிக்கலான்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்த பண்ண போகிறாரு. அவங்க கைகளை மலக்கரிக்கிற தேவனா இருக்கிற. தொடர்ந்து வாசிக்கலாம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா உலகத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். ஆமென். தேவன் தாவீது எப்படி இருந்தாரு? அவருடைய ஜீவன் அவ்வளவு அருமையா இருந்தது. அந்த அருமையான ஜீவனை தேவன் என்ன பண்றாரு? அவர் ஜீவன் தேவனை பாதுகாத்து விடுவாரு, எல்லாவற்றிலிருந்து தப்பி செல்ல வழி செய்வாரு அப்படி தாவீது இருந்தார். அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம
நம்ம தேவன் எல்லாவற்றையும் தப்பி செல்ல வழி செய்வாரு. நம்ம ஒரு காரியத்தை குறித்து கலங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. தாவீதின் வாழ்க்கையில செய்த தேவன் யாரெல்லாம் சங்கரிக்கணுமோ அவரெல்லாம் சங்கரித்து போட்டு அந்த சங்கரிப்பு காரியம் யாரால வந்தது? தாவீதால வரல, தேவனால வந்தது. அந்த தேவனால வரும்போது தேவனால வர ஆசீர்வாதம், தேவனால வர நம்ம எதிரிகள் அழியும் போது அந்த பலி நம்ம மேல வர போறது இல்லை. தேவனை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் அழைக்கிறார். சங்கீதம் 85:8 வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவன் விளங்குவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார். அவர்களோடு அதை கேட்டு இருப்பார்கள். தேவன் எப்படி அவருக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா மறிக்கட்டவர்கள் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் விட்டு விலகிறவர்களா இருக்காங்க. நம்ம அது போல இல்லாம நம்ம வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா, சந்தோஷம் வேணும்னா, ஆசீர்வாதம் வேணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்க்கிறது மட்டும் இல்லாம அவர் சொல்ற வார்த்தையை நம்ம கைக்கொள்ளணும். கை கொள்ளும் போதுதான் தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. சங்கீதம் 112:7-8 வாசிக்கலாம். துர்ச்செய்தியை கேட்டதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நோக்கி திறனாயிருக்கும். ஆமென். நம்ம துர்ச்செய்தியை கேட்டு எப்பவுமே ஒருபோதும் கலங்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் அநேக துர்ச்செய்திகள் நடக்கலாம், அநேக கஷ்டங்கள் நடக்கலாம். அந்த கஷ்டங்களை நினைத்து ஒருபோதும் கவலை தேவையில்லை. ஏன்னா தேவன் பிரமாணத்தில் வாக்குறுதிருக்காரு, நீயே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வந்தாலும் நம்ம மேலும் மேலும் பலன் அடையதான் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். கண்டி ஒருபோதும் நம்ம சோழி அடைய போறதில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆமென். நம்ம சத்துருக்கள் எப்படி பண்ணா சத்துரு சரி கட்டுறது வரைக்கும் நம்ம பயப்பட போறது இல்லை. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறாரு. இந்த வாரத்தின் வாக்குத்தத்தத்தின்படி நம்ம நிச்சயமாக நடத்துவாரு. சங்கீதம் 47:9 கடைசியாக வாசித்து ஜெபிக்கலாம். 9. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவர்கள். அவர் மகா உன்னதமானவர். ஆமென். நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர், மிக உன்னதமானவராக இருக்கிறார். நம்ம சத்துருக்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம தேவன் எல்லாவற்றையும் பாதுகாத்து எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில ஒருபொழுதும் குறைபடாதபடி இந்த வாரத்தின் வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாக நடத்துவாரு. நீயோ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் மேலும் பலம் பெறும்படி இந்த சவுல் வாழ்க்கையை செய்த, தானியேலோட வாழ்க்கையை செய்தது போல, இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையை செய்தது போல தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நம்ம துர்ச்செய்தியை கண்டு ஒருபோதும் கலங்க தேவையில்லை. துர்ச்செய்தியை கேட்டு ஒருபோதும் வருத்தப்பட தேவையில்லை. நம்ம வாழ்க்கை துர்ச்செய்திகள் அநேக வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், அநேக கஷ்டங்கள் வரலாம். எல்லாருக்கும் தாங்க செய்கிற பலன் தருகிற தேவனாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க காரியங்களை சொல்லுங்க. என் வாழ்க்கை அநேக துர்ச்செய்தி வரலாம், அநேக கஷ்டங்கள் வரலாம், ஆனா ஒருபோதும் கலங்க போறது இல்லை. ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறாரு. என்னை மேலும் மேலும் பலப்படும்படிதான் இக்காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது. தேவன் சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்காது. நம்ம தலையில இருக்க ஒரு முடி கீழே விழுந்தா கூட தேவனுடைய சித்தம் இருக்கதான் செய்யும். அது சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கை ஒரு காரியம் ஒரு நொடி கூட நம்ம வாழ முடியாது. அவர் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து தாவீதோட வாழ்க்கையில இருந்தது போல, ஆபிரகாமின் வாழ்க்கையில இருந்தது போல நம்மளோட வாழ்க்கையில தேவன் இருக்கிறவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் வாழ்க்கையில இருக்கிறவரா இருக்கிறாரு. எங்க மேலும் மேலும் பெறப்படும்படி என் வாழ்க்கையில உயர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. ஏனென்றா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். நான் தேவனுடைய பாதையில ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுவேன். என் வாழ்க்கை அநேக துஷ்ட செய்திகள் வரலாம், அநேக செய்திகள் கெட்ட செய்திகள் வரலாம், ஆனா நான் ஒன்றுக்கும் கலங்காம நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் நடப்பேன். என் சுய நீதியை நான் தரித்துக் கொள்ள மாட்டேன். நான் அவர் நீதியை தரித்துக் கொள்ளுற மகளாக இருப்பேன். அப்படி நீங்க தேவனிடத்துல இருக்கும் போது, தேவன் கண்முன்றாக காணப்படும் போது உங்கள் சத்துருக்கள் கைகளை தேவன் மறங்கரைக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சத்துருக்கள் கைகளை என்னை மறங்கரைக்கிற தேவனா இருக்கிறாரு. சத்துருக்கள் கைக்கு என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. சத்துருக்கள் கைக்கு என்னை தப்பிட்டு நடத்துகிற தேவனா இருக்கிறாரு.
இருக்கிறாரு. என்னை மேலும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்படி நமக்கு முழங்காலிட்டு சுத்திக்கோமா. நம்ம தேவன் இடத்துல எல்லாரும் புரிந்தவங்க நீர் கால் போடுங்க. முடியாதவங்க ஏசு தேவனை நோக்கி பாருங்க. இயேசுவா, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில கொடுத்தீரே. நீயோ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நானோ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீ என் வாழ்க்கையில சொல்லியிருக்கிறேன். நீ என் வாழ்க்கையில பொய் உரையாத தேவனா இருக்கிறீரே. என் வாழ்க்கையில உண்மையை மட்டும் பேசுகிற தேவனா இருக்கிறீரே. நீ என்னோடு பேசுகிற தேவனா இருக்கிறீரே. நீ சொன்ன வாக்கு ஒருபோதும் பொய் அறியாத தகப்பனே. நீ சொன்ன வாக்கு ஒருபோதும் அடங்கி போவாது தகப்பனே. நீர் என்னோடு இருக்கும் போது நான் மேலும் மேலும் பெற போகிறேன். நான் ஒருபோதும் கலங்க போவதில்லை. நீ என் வாழ்க்கையில் இருக்க பெரிய காரியங்களை செய்ய போகிறீரே. இந்த மாதத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையை நிச்சயமாக நிரப்புங்க. என் வீட்டுல நிரப்புங்க. என் வேலை தளத்துல தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க. நான் எங்கெங்கெல்லாம் இந்த நாள் வரைக்கும் நான் வைக்கப்பட்டு போயிருந்தேனோ அந்த இடத்துல என் தலையை உயர்த்துங்க. அப்படி நீங்க கேளுங்க. தேவன் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம சுய நீதியை வழங்க தேவையில்லை. நம்ம தேவ நீதியை மட்டும் வழங்கினா போதும். நம்ம தேவனை நோக்கி பார்த்தா மட்டும் போதும். நம்ம சத்துருக்கள் எல்லாம் தேவன் பார்த்து கொள்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம சத்துருவுக்கு நேராக நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. சத்துருவுக்கு நேராக தேவன் யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம சத்துருவுக்கு நேராக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம தேவைகளை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. நம்ம குடும்பத்தின் தேவையை குறித்து கலங்க தேவையில்லை. எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கிற தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில தேவன் இந்த மாதத்துக்குரிய தேவைகளை சந்திக்க போகிறாரு. ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். இந்த வேலையை நான் இந்த சபை விட்டு போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டுதான் நான் போவேன். என் கரங்களை நான் விரும்பியா விட்டு போக போவதில்லை. நான் விரும்பிய வந்தபடியே நான் போக போறதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுதான் நான் போக போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நம்புங்க. தேவனத்தை கேளுங்க. நீரே நீரே தகப்பனா இருக்கிறீரே. நீரே தந்தையா இருக்கிறீரே. நீர் என்னை தாங்குகிற தேவனா இருக்கிறீரே. நீர் என் சத்துருவுக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீரே. என்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீரே. என்னை போஷிக்கிற தேவனா இருக்கிறீரே. நீங்க கேளுங்க. தேவன் நிச்சயமாக உங்களை போஷித்து தேவன் நிச்சயமாக வேண்டிகளுக்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. உங்க தேவைகளை தேவனிடத்தில் கேட்டா மட்டும்தான் நீங்க அதை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்க கேட்டாதான் தேவன் நிச்சயமாக தருவாரு. நீங்க ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்ய போகிறாரு. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை நிறைவேற போகுது. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின்படி நானே ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்க போகுது, இந்த தேசத்திலே என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க போறாங்க, என் வேலைத்தாளத்திலே தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா வைக்க போகிறாங்க. எங்கெல்லாம் வைக்கப்பட்டனோ அந்த இடத்துல தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. என்னை கொண்டு என் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. என்னை கொண்டு இந்த தேசத்துல பெரிய காரியம் செய்ய போகிறாரு. என்னை கொண்டு வேலைத்தளத்துல பெரிய காரியம் செய்ய போகிறாரு. நான் இதுவரைக்கும் சந்தை சத்துருவனை என்னை விலக்கி ஓட செய்ய போகிறாரு. என்னை மேலும் மேலும் பெற பண்ண போகிறாரு. அப்படி நீங்க விசுவாசித்து கேளுங்க. தேவன் உங்களுக்கு ஒருபோதும் விரும்பியா போக போவதில்லை. நீங்க வந்த ஒவ்வொரு விரும்பியும் போக போவதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டுதான் செல்ல போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வந்த ஒருவரும் விரும்பியா போக போவதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போக போகிறேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. என்னை கைவிடல. கையாய் நான் கலந்து வந்தேன். பரிவாரங்கள் எனக்கு தந்தி. கையாய் நான் கலந்து வந்தேன்.
போதெல்லாம் என் தேவனை கரம் பிடித்து தூக்கி இருக்கிறாரு. நான் கண்ணீரின் பாதையில் நான் வெறுமையாக நடக்கும் போதெல்லாம் என்னை தப்பி வைத்து என்னை ஆசீர்வாதங்களால் நிரப்பியிருக்கிறாரு. என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரு. தேவன் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பெரிய காரியம் செய்ய போகிறாரு. நான் பலம் பெற்ற போது, என் பலன் இல்லாத போது அவர் பலன் தந்து நம்மை தாங்குகிற தேவனா இருக்கிறாரு. நான் சத்துவம் இல்லாத போது என் வாழ்க்கையில சத்துவம் தந்து எனக்கு பலன் தந்து போதுமானவராக இருந்து கொண்டிருக்கிறாரு. அவர் நம்ம வாழ்க்கை இருக்கும் போது நான் ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த மாதத்துக்கு ஆகுதற்படி நிச்சயமாக நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கீங்க. நீங்க போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வைத்திருந்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொண்டுதான் செல்ல போறீங்க. தேவன் இப்போதே வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்காரு. இப்போதே அவர் இறங்கி வந்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அப்படியே ஆமாமே என்று நீங்க எதெல்லாம் கேட்டீங்களோ, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடப்பெற வேண்டும் என்று நீங்க கேட்டீங்களோ, தேவன் சித்தத்தின்படி நிறுத்துகிற தேவனா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என் சித்தத்தின்படி, அவர் சித்தத்தின்படி என் வாழ்க்கையில நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. என் சொந்த நீதியை நான் சதிக்க போறதில்லை. அவர் நீதியை நான் சதித்துக் கொள்ளும் போது பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கு.